வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் 44 கோடி மதிப்பில் 13,800 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1,300 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பூங்கா மற்றும் திடல்களை தத்தெடுக்க மற்றும் பராமரிக்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை 230 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் என் ஊர் என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 2024-25 நிதியாண்டில் கட்டணம் தவிர்த்து இதர பிரிவுகளில் 30% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாளை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய கலந்துரையாடல் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி ஒளிபரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 5,040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,19,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் திருமலிசை அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஓராண்டிற்கு மேலாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய பயணிகள் தங்க நகைகளை வரியின்றி கொண்டுவர பெண்கள் 40 கிராம் வரையிலும் ஆண்கள் மற்றும் மற்றவர்கள் 20 கிராம் வரையிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் தனிநபர் வருமானம் 3,49,000 தொட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 122 காசுகள் உயர்ந்து 90 ரூபாய் 27 பைசாவாக உள்ளது. புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோருக்கான 3 நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி வகுப்பு வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மற்றும் மதுரை இடையிலான பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 10,354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 26ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை வருடாந்திர தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தினார். புல்லட் ரயில் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி மற்றும் 13 நிமிடங்களில் செல்லலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு புதுப்பிக்கப்பட்ட பதிவு விதிகள் 2000 படி 2009ஆம் வருடம் மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்று பதிவில் குழந்தையின் பெயர் பதிவு சேர்ப்பதற்கு கால அவகாசம் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்.
கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக மின் தூக்கியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜனவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 6.2% உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் இம்மாநாட்டில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மேலும் பொய் கணக்கு காட்டி ஏமாற்றினால் 100% வரி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் 93 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் 22,794 கோடி ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செய்ததுடன் கட்சி கொடியேற்றினார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 1,20,000 பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறும் என்று அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட நிலையில் அதன் தகுதி சான்றிதழை இன்று முதல் பெறலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கும் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை வரி விலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.